தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இது போல தாக்குதல் நடத்திருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தீவிரவாதத்துக்குலாம் வந்து பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய ராணுவ மந்திரி ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிந்து நீரை கட் பண்ணாத இது பண்ணாத அப்படின்னா சில அதிரடி நடவடிக்கை எடுத்தால் சார் இது நல்லா இருக்கும். இல்லை, அந்த அதிரடி நடவடிக்கை நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றுன்றேன். இப்போ இயற்கையாக மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, சிந்தி நதியில் வரக்கூடிய தண்ணீரை எங்கே தேக்கி வைப்பாங்க? அப்புறம் அங்கே தானே போவோம். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. நான் சொல்கிறது ரெண்டாவது, இந்த பாகிஸ்தானில் இருக்கிற 30 கோடி மக்களும் எதிரியா? அவங்க எல்லாரும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா, தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்களா? சாதாரண மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில், அது யுத்தமாக இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கையாக இருந்தாலும், சாதாரண பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்க நடவடிக்கை எடுப்பதை எதிர்க்க வேண்டும். நீங்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும். தீவிரவாதிகளை எவனோ அவனை பிடிச்சி உள்ள போடுங்க, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க. அப்பாவி மக்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்தியாவுடைய எதிர்ப்பு எப்படி இல்லை, அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. தீவிரவாதிகளை பூரா ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள், தீவிரவாதிகளை ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள். தீவிரவாதிகள் இந்த சம்பவத்தில், இந்த குறிப்பிட்ட பகல்காம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடைய உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பதை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. குறிப்பாக பகல்காம் சம்பவத்தில் நாங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு அவங்க யாரும் ஏற்றுக்கல. அதனால் தீவிரவாதிகள் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி உறுதியாக உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அவர்களை பூரா கைது பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற அரசியல் ரீதியான உறவுகள் மூலமாக அவர்களை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் செய்ய முடியும், அதுதான் செய்யணும். காங்கிரஸ் சொல்கிறதுக்காக நான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி. காங்கிரஸ் சொல்கிறதுனாலேயே அது பூரா உண்மைன்னோம், அவங்க சொல்கிறத பூரா நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சிபிஎம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லுவது தான் எங்களுடைய நிலையை தவிர, தோழமை கட்சி ஆதரிக்குது, இன்னொரு கட்சி சொல்லுது என்பதற்காக அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் தீவிரவாதிகளுக்கு எதிராக உறுதியாக நாங்கள் போராடுவோம். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பிஜேபி இதை பயன்படுத்தி தேசிய வெறியை ஊட்டுவது என்கிற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால் மற்றவங்க அவங்க இப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு மற்ற கட்சியெலாம் சொல்லியிருக்கிறதுனாலே நாங்களும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. அது யோசிச்சு பாருங்கள். திருமணமாகி ஒரு வாரமான ஒரு பெண், அந்த கணவன் சுட்டு கொல்லப்பட்ட கணவனை மடியில் போட்டுக்கிட்டு 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அனாதையைப் போல கதறிக்கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். யார் மேலே கோவம் வரணும்? அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 1 மாத காலம் திட்டமிட்டு அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற அமித்ஷா இதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? சம்பவம் நடந்த அரை மணி நேரம் வரைக்கும் இராணுவமோ போலீஸாரோ யாருமே வரலன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா பேட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா அது உளவுத்துறையினுடைய தோல்வி, எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த மத்திய அரசாங்கத்துடைய தோல்வியா? அதுக்கு அப்பாவி மக்கள் அதுக்கு பலியாகணுமா?